ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எழில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ எழில் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு கூட புரியாமல் இருக்காங்க. உண்மையிலே இந்த கோபம் பார்த்திங்கன்னா ஒரு விபரீத முடிவை கூட பார்த்திங்கன்னா நம்ம எழில எடுக்க வச்சிடும். இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நடு ரோட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம போலீஸும் இதனால் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டவசமாக நம்ம பாலு பார்த்திங்கன்னா தப்பிச்சு வந்துட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தெரிஞ்சால வச்சு. இன்னொரு பக்கம் நம்ம எழில் பார்த்திங்கன்னா இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாரு. உடனடியாக ஃபோன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கையலுக்கு சொல்லி விஷயம் தெரிஞ்சு கையலும் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம எழில் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்ற விஷயத்தை நிரூபித்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எல்லா பிரச்சனையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எழில் அதே கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா நான் இனிமேல் விடவே மாட்டேன், பாலுவை உயிரோடவே விட மாட்டேன். நானே ஜெயிலுக்கு போனாலும் சரி, எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட சரி, நான் பாலுவை கொலை பண்ணாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவில் நம்ம எழில் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்ம எழிலுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா பிரச்சனையும் தாண்டி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தியோடைய பிரச்சனை தான் இதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஆனந்தி பற்றிலாம் இப்போ எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம் ஷாலினி, நம்ம பொறுமையாக இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஷாலினி பற்றிலாம் ஆனந்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஆனந்தி பற்றிலாம் சொல்லலாம் சரி அப்படின்றா சொல்கிறாங்க. இல்லை, அப்போவும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். ஏன்னா பிரச்சனை இப்போ எழில் மாமாவுடைய பிரச்சனை பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போது நம்ம எழிலுக்கு என்ன கோவம் அப்படின்னா நம்ம காமாட்சி அம்மா பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க என்னன்னு, கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாப்பிள்ளை, நீங்கள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஆனந்தியுடைய கல்யாணம் இதை காரணமாக வச்சு நின்று போயிடும். ஏற்கனவே ஆனந்தியுடைய கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. இப்போ தான் எல்லாமே ஒரு வழிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமாட்சி அம்மா சொல்கிறாங்க பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு. இப்போ அதை பார்த்திங்கன்னா நம்ம எழில் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. என்ன அம்மா சொல்கிறீங்க, நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க மூர்த்தி, நான் சொல்கிறது ஏதாவது உனக்கு புரியுதா, அவங்க ஏதாவது சொல்கிறது புரியுதா உனக்கு? என்னுடைய வாழ்க்கையே வச்சு எரிச்சிருக்காம அதை விட்டுட்டு ஆனந்தியுடைய கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், ஆனந்தியுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எழிலோர பக்கம் சொல்லாமல் சொல்கிறாங்க. அதே போல் நம்ம காமாட்சி அம்மாவும் பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம பாலுவை கொலை பண்ணுறதுனாலே நம்ம எழிலுக்கு பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஒரு லோன் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னாலும் அவருக்கு இனிமேல் சாத்தியமாகுது அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இனிமேல் இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் கொண்டு வந்திருக்கேன், ஒரே நிமிஷத்தில் சாம்பலாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழிலுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லவே வார்த்தை இல்லை, அதை விட அதிக அளவில் இருக்குது. எழிலுடைய பிரச்சனையும் சரி, நம்ம ஆனந்தியுடைய பிரச்சனையும் சரி, நம்ம கையில் எப்படி தான் பொறுமையாக டீல் பண்ணுறாங்க, எப்படி தான் பிரச்சனையை ஒரு வழிக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.